அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நாட்டிய ஏஞ்சலின் 100வது பரதநாட்டிய அரங்கேற்றத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி வரும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் என்னோட பாராட்டுகளும். மேலும் இந்த அரங்கேற்றம் நடத்திய அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்களும். ரொம்ப சிக்கலான விஷயம், இவ்வளோ சிறப்பாக ஒரு நடனத்துக்கு பின்னாடி பேசுகிறதுன்றது ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல இல்லை நீங்கள் போதைப் பொருள் சம்மந்தமாக பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டாயப்படுத்தின பேரில் வேறு வழி இல்லை. 10 மினிட்ஸில் முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராசிரியர் அவங்கக்கிட்ட படித்த ஒரு 20 இயர்ஸுக்கு முன்னாடி படித்த மாணவர்கள் எல்லாரையுமே என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்றாரு, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு. அந்த 20 இயர்ஸ் முன்னாடி படித்த மாணவர்கள் எல்லாருமே பேராசிரியரோட வீட்டுக்கு அதுக்காக போகிறாங்க. ஸோ அந்த மாணவர்கள் போனோடனே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 20 இயர்ஸ் படித்தவங்க போகும்போது என்ன பேசுவாங்க, என்ன வேலை செய்கிறாங்க, என்ன சம்பளம் வாங்குகிறாங்க, எவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்காங்க, என்ன காரு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது கடைசியாக எந்த சப்ஜெக்ட் நிற்குன்னா, வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கா, நிம்மதி இருக்கான்னு சொல்லிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே அந்த பேராசிரியர் சொல்கிறாரு, இருங்க நான் உங்களுக்காக போயிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர போகிறாரு. போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு வராரு. ஒரு பெரிய காஃபி கோலையில் ஒரு காஃபி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த காஃபி கோலை ப்ளஸ் டம்ளர்ன்றது ஒரே மாதிரியான டம்ளர் வைக்கல, நிறைய வெரைட்டியான டம்ளர் வச்சுருந்தார். என்னென்ன டம்ளர் வச்சுருந்தார் பார்த்தீங்கன்னா, சில டம்ளர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தங்க முலாம் பூசப்பட்ட டம்ளர்ஸ் வச்சுருந்தாங்க. சிலது சில்வர் டம்ளர்ஸ் வச்சுருந்தாங்க. சில டம்ளர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய அந்த வேலைப்பாடெல்லாம் சொன்ன போர்சிலின்னு சொல்லுவாங்க. போர்சிலின்னா நிறைய ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ண டம்ளர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. தென் லாஸ்ட்டாக இந்த சில்வர் டம்ளர், பிளாஸ்டிக் டம்ளர்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ காப்பி கோலை எடுத்தாந்து வச்சாச்சு, அந்த டம்ளர்ஸும் எடுத்தாந்து வச்சாச்சு. வச்ச பிறகு நீங்கள் காப்பி கோலை எடுத்து நீங்கள் காப்பி குடிங்கன்னு சொல்லிவிட்டு பேராசிரியர் அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்க்குறாரு. எல்லாருமே அவசரமாக போயிட்டு ஒரு காப்பி கோலை எடுத்து காப்பி குடிக்க ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்த பேராசிரியர் ஆரம்பிக்கிறார். நான் உங்களை காப்பி குடிங்கன்னு சொன்ன பிறகு எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு நிறைய பேர் வெளிப்படையாக போட்டி போட்டாங்க. சில பேர் அப்படியே வெளியே காட்டிக்காமல் போட்டி போட்டு, சில பேர் அந்த தங்க முலாம் உள்ள டம்ளர்ஸ் எடுத்தாங்க. சில பேர் இந்த அழகிய வேலைப்பாடு கொண்ட டம்ளர்ஸ் எடுத்தாங்க. சில பேர் எல்லாமே இந்த சில்வர் டம்ளர்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. பட் அந்த பிளாஸ்டிக் டம்ளர்ஸ் மட்டும் யாருமே எடுக்கல, அது ஒரு ஓரமாக இருந்துச்சு. எடுத்த பிறகு எல்லாரும் காப்பி குடிக்க ஸ்டார்ட் பண்ண பிறகும் எல்லாரும் காப்பி குடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாருமே காப்பி குடிக்கல. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்க எந்த விதமான டம்ளர் வச்சுருக்கான், அவன் என்ன விதமான டம்ளர் வச்சுருக்கான், இவன் எந்த டம்ளர்ஸ் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு கவனம் ஃபுல்லாகவே அந்த காப்பி டம்ளரில் தான் இருந்துச்சு. ஸோ பேராசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட தேவை இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபி தான், காஃபி டம்ளர் கிடையாது. பட் ஆனால் பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், காஃபி டம்ளர்லேயே நம்ம வாழ்க்கை இருக்குதுன்னு நினச்சிட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 விதமாக சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நிறைய ஆசைப்படுறோம். அந்த ஆசைகள் பார்த்திங்கன்னா, சில ஆசைகள் சொந்தமான ஆசைகளாக இருக்கலாம். நான் படித்து மேலே வரலாம், இல்லை ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது நமக்கு சொந்தமாக நமக்குள்ளே ஏற்பட்ட ஆசைகளாக இருக்கலாம். சில ஆசைகள் பார்த்திங்கன்னா, இந்த சமூகம், நம்ம சுற்றியுள்ள சூழல்கள் நம்ம மேலே திணிச்ச ஆசைகளாக இருக்கலாம். பட் பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஆசைகள் சொந்தமான ஆசைகளாக இருக்கிறது கிடையாது. எல்லாமே சமூகத்தில் என்ன நம்ம மேலே திணிக்கிறாங்களோ அதுக்காக தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால தான் ஒருத்தன் ஒரு மாடி வீடு கட்டினா நம்ம 2 மாடி வீடு கட்டலாம், 4 மாடி வீடு கட்டலாம். சில பேர் கார் வாங்கினா, இல்லை நான் ஆடி கார் வாங்கணும், பென்ஸ் கார் வாங்கணும், இல்லை பைக் சாதாரண பைக் வச்சுருந்தா KTM பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள பார்த்து இந்த சமூகம் நம்ம மேலே திணிக்கிற ஆசைகளுக்காக நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த ஆசைகள் நம்ம தூக்கி சுமக்கும் போது நிறைய இஎம்ஐ வரத்து, இஎம்ஐ கட்டி ஒரு மன நிம்மதி இல்லாமல் போகிறது, தேவையில்லாத கடன்கள், இது எல்லாமே நம்ம சுமக்க ஆரம்பிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அவசரமான காலகட்டத்தில் நம்மளோட சொந்த ஆசைகளை விட்டுட்டு பெரும்பாலான நேரங்கள் மற்றவங்க நமக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த சமூகம் என்ன சொல்கிறோன்னு சொல்லிட்டு அதுக்காக வாழ நம்ம பழகிட்டு இருக்கோம். ஸோ உங்ககிட்ட சொல்கிற ஒரே விஷயம், நீங்கள் ஆசைப்படுங்க. பட் சேம் டைம் அந்த ஆசைன்றது உங்களோட சொந்த ஆசையாக இருக்கட்டும். மற்றவங்க நம்ம மேலே திணிக்கிற ஆசையாக இருக்கக்கூடாது. மேலும் பார்த்திங்கன்னா,
பொருட்கள் மீதே நம்ம அதிகமான வாழ்க்கையில் வந்து ஈடுபாடு காட்டுறோம். மனிதர்கள் மீது யாருமே நம்ம ஈடுபாடு காட்டுறது கிடையாது. ஸோ அதனால் இந்த சமூகத்தில் வந்து நம்மளும் ஒரு அங்கம். இந்த சமூக மாற்றத்திற்கு நமக்கும் ஒரு பங்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த பொருட்கள் மீது உள்ள விஷயம் இருந்தாலும் மனிதர்கள் மீதும் நீங்கள் வந்து அக்கறைப்படணும். ஸோ இதை வந்து எப்பயுமே உங்கள் ஆசைகள் வந்து ஒரு சொந்த ஆசைகளாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் என்னோட கருத்து. செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, பசங்க நிறைய பேர் இருப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ பேரண்ட்ஸுக்கு சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நிறைய ரோல் மாடல் சொல்லி கொடுப்பீங்க. அவங்க பக்கத்து வீட்டு பையன் வந்து 10th இவ்வளோ மார்க் எடுத்தான், அவன் டாக்டர் ஆகணும், அவன் என்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய ரோல் மாடல் வந்து நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த ரோல் மாடல் நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது ஜஸ்ட்டு என்ன சொல்கிறீங்கன்னா, அவன் எடுத்த மாதிரி மார்க் எடுங்க, அவன் படித்த மாதிரி படிங்க, இது மட்டும் தான் சொல்லி கொடுக்குறீங்க. பட்டு அவன் சாதிக்கும் போது அவனுக்கு எவ்வளோ தடைகள் இருந்துச்சு, அந்த தடைகளை அவன் எப்படி தகர்த்துட்டு வந்தான், அது யாருமே வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் வார்த்தை, நீ டாக்டர் ஆகணும், அவ்வளோதான் முடிஞ்சு. இது பேரண்ட்ஸோட ரோல் கிடையாது. பேரண்ட்ஸோட ரோல் என்ன, இந்த சாதிக்கணும்னா என்னென்ன தடைகள் இருக்குது, அந்த தடைகளை பட்டியலிட்டு ஒவ்வொரு தடைகளை வந்து எப்படி தகர்க்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. பட் ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை மட்டும் கொடுத்துட்டு அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்து ஒரு அழுத்தத்தை வந்து நம்ம திணிக்கிறோம். இன்ஸ்டாகிராம் அதுபோல் சோஷியல் மீடியா இருக்கிறதுனால எல்லாமே இன்ஸ்டன்ட். ஒரு ஜெயிக்கணும்னா இன்ஸ்டண்ட்டாக ஜெயிக்கணும், உடனடியாக ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கலாம் லைஃப்பில் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய ப்ரெஸ்டீஜாக எடுக்கிறது. தன்மானத்தோடு தொடர்பு படுத்தி கொண்டு நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளர்வு அடைந்து கொண்டு அதோடு விட்டுற மாட்டாங்க. தோத்ததுக்கு வந்து காரணத்தை தேடிட்டு இருப்பாங்க. என் வீட்டில் வந்து இது சரியில்லை, அப்பா அம்மா சரியில்லை, இதனால தான் நான் படிக்கலைன்னு சொல்லிட்டு நிறைய வந்து காரணத்தை தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கும் என்ன சொல்லி கொடுக்கணும்னா, இந்தந்த விஷயம், இந்தந்த காரணங்கள் இருக்குது, இதெல்லாம் பாசிட்டிவ் இருக்குது, இதெல்லாம் நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு பட்டியல் போட்டு உங்கள் பசங்கிட்ட பேசுங்க. அப்படி பேசும்போது தான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வளர ஆரம்பிக்கும், அவங்களுக்குள்ள ஒரு போராட்ட குணம் வளர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன தோல்விகள் கூட அவங்க தளர்ந்து போகாமல் அதோட வெற்றியின் படிக்கட்டுகளாக மாற்றி அவங்க வாழ்க்கையில் வந்து இது முன்னேறத்துக்கு வந்து ஒரு படிக்கட்டாக நீங்கள் அந்த கொடுக்குற அந்த அட்வைஸ் தான் ஒரு படிக்கட்டாக அமையும். ஸோ அதனால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்கள் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட பேசுங்க, மன விட்டு பேசுங்க. ஸோ அப்படி பேசும்போது தான் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு அவங்களால போக முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ போதைப்பொருள், நிறைய போதைப்பொருள் பயன்பாடு வந்து ஈஸியாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விஷயம்னா, ஒரு ஸ்டூடெண்ட் பருவத்துலேருந்து ஒரு டீனேஜ் பருவம் போகும்போது நம்ம உடல் ரீதியாக வந்து அறிவியல் ரீதியாக உடல் அளவில் நிறைய மாற்றம் வரும், ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும். அப்போ வந்து என்னென்னா, அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் சரின்னு நினைப்பான். பெற்றோர்கள்லாம் மதிக்க மாட்டான், பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் அது நெகட்டிவாக தான் தோணும். ஸோ அதனால் வந்து அந்த ஹார்மோனல் சேஞ்சு, அந்த அந்த சயின்டிஃபிக் சேஞ்சஸ்னால அவனுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் ஏற்படும் போது சின்ன சின்ன விஷயத்தை கூட செஞ்சு பார்க்கணும், தப்புலாம் செஞ்சு பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வந்து ஒரு ஆர்வம் ஏற்படும். அப்படி ஆர்வம் ஏற்படும் போது என்ன பண்ணுவான், அந்த போதைப் பொருள் பயன்படுத்துறது, இல்லை தவறான நட்பு, இதெல்லாம் வந்து காமனாக ஏற்படும். ஸோ அதனால் பெற்றோர்கள் வந்து அந்த மாணவர்களோட சின்ன சின்ன ஒரு மாற்றத்தை கூட கூர்ந்து கவனிக்கணும். அவனோட சின்ன மாற்றம் ஏற்பட்டனாலும் அவங்ககிட்ட பேசணும், என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். ஏன்னா அந்த போதைப் பொருள் நம்ம பயன்படுத்தும் போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு தனி மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். தனி மனிதனுக்கு எப்படி பிரச்சனை ஏற்படுத்தினா, ஃபஸ்ட்டு வந்து உடல் நலத்தில் வந்து பிரச்சனை ஏற்படுத்தும், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மனநலத்துலேயும் பிரச்சனை ஏற்படுத்தும். ஸோ 2 ரீதியிலையும் பிரச்சனை ஏற்படுத்தி அவன் ஃபேமிலியிலேருந்து விலக ஆரம்பிப்பான். ஒன்ஸ் ஃபேமிலியிலேருந்து விலக ஆரம்பித்தாவே அடுத்து வந்து இந்த சமூகத்திலேருந்து விலகி இந்த சமூகம் கம்ப்ளீட்டாக அவனை புறக்கணித்து நிறுத்தும். ஸோ அதனால் வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த மாணவர்களை வந்து நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். அவங்க என்ன மாற்றம் இருந்தாலும் அவங்ககிட்ட பேசி எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக அதை சரி பண்ண முடியும். போதைப்பொருள் வந்து அதை ஒரு வாட்டி பயன்படுத்தி பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறதுடைய பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் வந்து ரொம்ப நல்ல விஷயம். லாஸ்ட் விஷயம் வந்து இந்த டிராஃபிக் ரூல்ஸ். நிறைய வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து விதிகளை யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. என்ன அவசரம்னு தெரியல, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பைக் ஓட்டும் போது தான் ஃபோன் பேசுகிறோம், போலீஸை பார்த்தா தான் ஹெல்மெட் போடுறோம். போலீஸுக்காக ஹெல்மெட் யாருமே போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஃபைன் போடனாலும் எங்களுக்கு ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. பட் நீங்கள் ஹெல்மெட் போடலைன்னா உங்களுக்கு ஏற்படுற ஒரு ஆக்சிடெண்ட் வந்து உங்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தமாக 332 பேர் இறந்துருக்காங்க சாலை விபத்தில். அப்போ 332 குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்குது, அவங்க பசங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் ஆகட்டும், வண்டி ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து ஒரு சமூக பொறுப்போடு வண்டி ஓட்டணும். இந்த போலீஸ் வந்து ஃபைன் போடுவாங்க, ஹெல்மெட் போடலனா போடுவாங்க, சீட் பெல்ட் போடலனா போடுவாங்கன்னு சொல்லிவிட்டு மற்றவங்களுக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் வந்து போக்குவரத்து விதிகளை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். உங்களோட இழப்பு வந்து உங்கள் பசங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் சாலைகளில் பயணிக்கும் போது அப்போ தான் வந்து ஃபோன் பேசணும், இல்லை சீட் பெல்ட் போடாமல் ஹெல்மெட் போடாமல் அப்படி எந்த வித இதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களோட பொறுப்பை உணர்ந்து சாலை விதிகளை வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணும்போது நீங்களும் இந்த விபத்து இல்லாத கன்னியாகுமரி மாவட்டத்தை உருவாக்குவது நீங்களும் ஒரு அங்கமாக இருக்கலாம். சேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போதைப்பொருள் நீங்களும் பொதுமக்களும் காவல்துறையும் ரெண்டும் இணைஞ்சு பயணித்தால் மட்டும்தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை வந்து ஒரு போதைப்பொருள் இல்லாத ஒரு மாவட்டமாக மாற்ற முடியும். கண்டிப்பாக அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அட்லீஸ்ட் இதை கேட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக சாலை விதிகளை பின்பற்றுவீங்கன்ற நான் உறுதியாக நம்புகிறேன். சேம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சரி மற்றவங்களும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கவங்க போதைப்பொருள் பயன்படுத்தலைன்னு சொல்லிட்டு அமைதியாக கடந்து போகாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. தனி மனிதன் இணைந்து தான் குடும்பம், குடும்பங்கள் இணைந்து தான் சமூகம். இந்த சமூகத்தில் வந்து இந்த சமூக மாற்றத்திற்கு வந்து எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை தட்டி கிடைக்காம யார் போதைப்பொருள் பயன்படுத்தினாலும் தைரியமாக போலீஸ்கிட்ட சொல்லுங்கள். உங்களோட ரகசியம் காக்கப்படும். கண்டிப்பாக அவங்கள நல்வழிப்படுத்தி அந்த போதைப்பொருள்லேருந்து வெளியே கொண்டுட்டு வரலாம். கண்டிப்பாக நீங்களும் நாங்களும் இணைந்து பயணித்தால் இந்த போதையில்லா கன்னியாகுமரி மாவட்டத்தை உருவாக்க முடியும். மீண்டும் ஒரு முறை எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.